அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வாரமும் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விடயத்தோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். காலை வேளையில் சாதாரணமாக மக்கள் சேவை நிகழ்ச்சியினூடாக தெளிவுபடுத்தப்படுகின்ற விடயங்கள் மக்களுக்கு தேவையான விடயங்களாக, மக்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டிய விடயங்களாக இருக்கிறது. இந்த வாரமும் அவ்வாறான ஒரு தெளிவுபடுத்தல் கட்டாயமாக உங்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு விடயமாக வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக இங்கே இருக்கின்ற வாய்ப்புகள் அல்லது அரசாங்கத்தின் மூலமாக முன்வைக்கப்படுகின்ற வாய்ப்புகள் மக்களுக்கு சரியாக தெளிவுபடுத்தல் இன்மையினால் அந்த வாய்ப்புகளை மக்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்ற ஒரு கவலையும் அது சம்பந்தமான ஒரு எண்ணப்பாடும் மக்கள் சேவைக்கு இருக்கின்றது. ஆகவே அவ்வாறான விடயம் ஒன்று தெரியப்படுத்தப்படுகின்ற போது அதன் மூலமாக நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். குறிப்பாக தொழில் வாய்ப்பு, கல்வி எதிர்காலம், அதுபோல சமூக முன்னேற்றம், உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் போன்ற பல விடயங்கள் இதில் உள்ளடக்கப்படுகிறது. அவ்வாறான ஒரு தலைப்பில் இந்த வாரம் நாங்கள் பேச இருக்கின்றோம். எங்களோடு இன்றைய தினம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் அதிதியாக தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் பயிற்சி பிரிவு பணிப்பாளர் வரதகௌரி வாசுதேவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சியில் உங்களுக்கு நாங்கள் இதுக்கு முதலும் சந்திச்சிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் மக்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற விடயம் ஒன்று இருக்கின்றது. முதலாவதாக உங்களுடைய நிறுவனம் பற்றி, அதே போல இந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி மார்ச் 19ஆம் தேதி உலக சமூக பணி தினம். ஆகவே அது பற்றி, உலக சமூக பணி தினம் பற்றியும் நிறுவனம் பற்றியும் விடயங்களோடு எவ்வாறான வாய்ப்புகள் இந்த நிறுவனத்தின் மூலமாக எங்களுடைய மக்களுக்கு இருக்கிறது, குறிப்பாக தமிழ் பேசும் சமூகம் இவற்றின் மூலமாக பயன்பெறுவது குறைவாக இருக்கின்றது என்பது நாங்களும் கவலைப்படுகின்றோம். ஆகவே பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். முதலாவதாக திருமதி வரதகௌரி வாசுதேவன் அவர்களிடம் நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகின்றோம். உலக சமூக பணி தினம் என்றால் இந்த விடயத்தை தெளிவுபடுத்திக் கொண்டு அடுத்த விடயங்களுக்கு செல்வோம். இந்த மக்கள் சேவையில் கலந்து கொள்வதில் தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனம் சார்பாக எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உலக சமூக பணி தினம் உலகம் முழுவதும் உலக சமூகப்பணி தொழில்வாண்மையினரால் கொண்டாடப்படும் வருடா வருடம் ஒவ்வொரு மார்ச் மாதமும் 3வது செவ்வாய்க்கிழமை இந்த உலக சமூகப்பணி தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பிரகடனம் உலக சமூக பணியாளர்களின் சம்மேளனத்தினால் உலக சமூக பணி தினமாக இந்த வருடம் மார்ச் மாதம் 19ஆம் தேதி பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வகையில் இலங்கையில் தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனமும் இலங்கை சமூக பணியாளர்களின் தொழில்வாண்மையினுடைய சங்கமும் இணைந்து இந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி விகாரமாதேவி பூங்காவின் முன்பாக ஒரு நடைபவனியில் ஆரம்பித்து இலங்கை மன்றத்தில் இந்த நடைபவனியை முடிவித்து இது தொடர்பான ஒரு மீடியா கான்ஃபரன்ஸும், இது தொடர்பான ஒரு மிகவும் சிறந்த இலங்கையில் பரீட்சைகள் எவ்வாறு சமூக பணி பரீட்சையமாக அமைந்துள்ளன என்ற ஒரு மாநாடும், அத்தோடு இந்த சமூக பணி தொழில்வாண்மையினுடைய ஒரு சட்ட ரீதியான அங்கீகாரத்தையும் உருவாக்க வேண்டியது என்ற முக்கியத்துவம் தொடர்பான ஒரு அமர்வும் நாங்கள் ஒழுங்கமைத்துள்ளோம். இந்த ஒழுங்கமைப்பில் தொடர்பாக தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனமும் இலங்கை சமூக பணியாளர்களுடைய சங்கமும் இணைந்து பல செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றன. இந்த வகையில் இந்த ஆண்டுக்கான இந்த மனித உறவு முறைகளின் முக்கியத்துவத்தினை மேம்படுத்தல் தொடர்பான இந்த கருத்தரங்குகள் நடைபெறுகின்றது, கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றது. தேசிய ரீதியிலும் மாவட்ட ரீதியிலும் இந்த சமூக பணியாளர்கள் தமது பரீட்சையத்தினுடைய விளைவுகள் தான் மிக முக்கியமாக அமைகின்றது தேசிய அபிவிருத்திக்கு. அவைகளுடைய விளைவுகளை ஒரு வெளிப்படுத்துகின்றதாகவும் பகிர்ந்து கொள்வதாகவும் மக்களுக்கு தெரியப்படுத்துவதாகவும் இந்த தினம் அமைகின்றது.
குறிப்பாக நாங்கள் ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒவ்வொரு தினத்தை ஒதுக்குவோம். குறிப்பாக தண்ணீர் தினம், சிறுவர் தினம், முதியோர் தினம், சேமிப்பு தினம், இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்களுக்கான தினங்கள் ஒதுக்கப்படும். அந்த தினங்கள் ஒதுக்கப்படுவதற்கான முக்கிய நோக்கம் அந்த தினங்களை முக்கியப்படுத்த வேண்டும், அதுபோல் அது சம்பந்தமான விழிப்புணர்வை மக்களுக்கு கொண்டு வர வேண்டும். அந்த வகையில் இந்த சமூக பணி தினம் எந்த வகையில் முக்கியத்துவம் பெறுகின்றது? நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள், இம்முறை சமூக பணி தினத்தினுடைய தொனிப்பொருள் தீம் என்னவாக இருக்கிறது? நீங்கள் குறிப்பிட்ட அந்த விடயத்தையும் தெளிவுபடுத்துங்கள். ஏன் இவ்வாறான ஒரு விடயம்? இந்த உலக சமூக பணி தினத்தினுடைய தொனிப்பொருளாக மனித உறவு முறைகளை மேம்படுத்தல். இந்த மனித உறவு முறைகள் என்பது மிக முக்கியமானது. உறவு முறைக்குள் உள்ள பிரச்சனைகளை யார் தீர்ப்பது அல்லது யார் தீர்ப்பதற்கு உதவி செய்வது? இப்போ உதாரணமாக ஒரு உடலில் ஒரு உபாதை ஏற்பட்டால் அல்லது உடலில் வருத்தம் ஏற்பட்டால் எங்களுக்கு மருத்துவர்களை நாடுகின்றோம். ஆனால் எங்களுடைய மனித உறவுகளிலே ஏதாவது பிரச்சனை இருந்தால் யாரை நாங்கள் நாடுகின்றோம் என்றது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நாங்கள் அதை இலகுவாக எங்களால் முடியும் என்று நினைக்கின்றோம். எமது பிரச்சனையை தீர்ப்பதற்கு எங்களால் முடியும். ஆனால் அதற்கான ஒரு தொழில்வாண்மையினர் தான் இந்த சமூக பணி தொழில்வாண்மையினர். இந்த சமூக பணி தொழில்வாண்மையினர் இந்த மனித உறவுகளை மேன்மைப்படுத்தும் போதுதான் அது உறவு வளர்ந்து தேசிய அபிவிருத்திக்கான ஒரு அடிவத்திவாரமாக ஒரு சமூக முதலீடாக இந்த தினம் அமைகின்றது. அந்த சமூக முதலீட்டை எவ்வாறு மேன்மைப்படுத்த வேண்டும் என்ற விடயத்தில் தான் இந்த தொழில்வாண்மையினர் பங்களிப்பை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு தினமாக இது அமைகின்றது. இது பகிர்ந்து கொள்வதற்கு மேலாக சமூக பணி ஏன் தேவை, இது தொடர்பான மக்களிடையே விழிப்புணர்வு இருக்க வேண்டும். சமூக பணி என்பது நாங்கள் பொது அறிவில் வழங்குவது அல்ல, அது இன்னும் உறவு முறைக்குள் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றது என்ற வகையில் இந்த பல பிரச்சனைகளை பொது அறிவில் தீர்ப்பதை விட இதற்காக விஞ்ஞான ரீதியாக கல்வி கற்று உறவுமுறை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பணியாளர்களாக விளங்குகின்றார்கள். இந்த பணியாளர்கள் இன்றும் நீங்கள் பார்ப்பீங்கள், சிறுவர்களுக்கும் பெரியோருக்கும் இடையான உறவு எவ்வாறு இருக்கின்றது, ஏன் துஷ்பிரயோகம் நடைபெறுகின்றது. இந்த துஷ்பிரயோகம் சிறுவர்களுடைய பாதுகாப்பை மேன்மைப்படுத்தல், முதியோர்களுடைய பாதுகாப்பை மேன்மைப்படுத்தல், சமூக பணியில் பல வகையான தேவைகள், சமூக பணி தேவை உள்ளோர்களுக்கான உதவி செய்தல், சமூக பணி தொடர்பாக இந்த வன்முறைக்குட்பட்ட மக்கள், அதே நேரம் நலிவடைந்தோர் போன்றவர்களுடைய உரிமையை மேன்மைப்படுத்தல், அவர்களுடைய கடமை பொறுப்புகளை மேன்மைப்படுத்தல், இதற்கு மேலாக எமது நாட்டில் தங்க நிலையற்ற ஒரு சுயாதீன விருத்தியை ஏற்படுத்துவதில் இந்த தொழில்வாண்மை மிக முக்கியமடைகின்றது. இந்த வகையில்தான் இந்த மனித உறவு முறைகளை முக்கியத்துவப்படுத்த இது இலங்கைக்கு மட்டுமல்ல உலக ரீதியாகவே இந்த ஒரு தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்த உறவு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளிப்போம். உறவு முறைகளுக்கு மேலாக எங்களுடைய தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்றது. தொழில்நுட்பத்தை மட்டுமல்ல, தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைவதற்கும் உறவு முறை தேவை. எனவே தொழில்நுட்பத்தை எவ்வாறு ஆரோக்கிய முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய உறவு முறைகளினால் தான் தீர்மானிக்கப்படுகின்றது என்ற வகையில் இந்த தினம் மிக மிக முக்கியமடைகின்றது இந்த மார்ச் மாதம். ஆக இந்த உலக சமூக பணி தினம் ஏன் முக்கியத்துவம் பெறுகின்றது என்ற விடயத்தை பார்த்துள்ளதும், குறிப்பாக தொழில்நுட்பம் அல்லது இந்த சமூக மாற்றம், இந்த தொழில்நுட்பத்தின் காரணமாக ஏற்படுகின்ற சமூக பிறழ்வுகள், இவற்றுக்கெல்லாம் ஒரு விடையாக தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தினுடைய செயற்பாடுகளை பற்றி நாங்கள் குறிப்பிடலாம். அது என்ன விடயங்கள் அப்படின்றத பற்றி பேசுவோம். குறிப்பாக இந்த உலக சமூக பணி தினம் இந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. அது சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனம் மேற்கொண்டிருக்கின்ற அந்த விடயங்களை பார்த்திருந்தோம். நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகின்றோம், இந்த தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனம் பற்றிய ஒரு பார்வை மக்களுக்கு. இந்த தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனம் என்றால் என்ன, அதன் பின்னணி என்ன, வரலாறு, அதில் உள்ளடக்கப்படுகின்ற விடயங்கள், அதே போல செயற்பாடு, இந்த விடயங்களை பற்றி பார்ப்போம். ஒரு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பட்ட கற்கை நெறிகளை வழங்குகின்ற ஒரு நிறுவனமாக அமைகின்றது. இந்த நிறுவனம் நாவலர் வீதியில் ராஜகிரியா என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த நிறுவனம் சமூக வலுவூட்டல் மற்றும் ஆரம்ப கைத்தொழில் அமைச்சின் கீழ் இயங்குகின்ற ஒரு அரச நிறுவனமாகும். இந்த தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனம் என்பது ஒரு கல்வி பயிற்சி ஆய்வுக்குரிய ஒரு நிறுவனமாகவும், இதன் மூலமாக நாம் முதுகலை மாணி
கற்க நெறிகளும் விசேடமாக சமூக பணியில் முதுகலை மாணி கற்க நெறி, இளங்கலை மாணி கற்க நெறி, சமூக பணியில் உயர்தர டிப்ளோமா, சமூக பணியில் டிப்ளோமா மற்றும் உளவளத்துணை, சமூக பாதுகாப்பு, சமூக அபிவிருத்தி தொடர்பான துறைகள் சார்ந்த முதியோர் பராமரிப்பு தொடர்பான டிப்ளோமா, சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான டிப்ளோமா, சமூக பராமரிப்பு தொடர்பான டிப்ளோமா என்ற வகையில் பல டிப்ளோமா கற்க நெறிகளை வழங்குகின்ற ஒரே ஒரு அரச நிறுவனமாக அமைகின்றது. இந்த நிறுவனம் கொழும்பில் நகரப்பகுதியில் இருப்பதனால் இந்த தேசிய சமூக அபிவிருத்தி நிர்வாக சபை 4 பிரதேச ரீதியான நிறுவனங்களை விரிவாக்கியுள்ளது. முதலாவது பிரதேச ரீதியான நிலையம் தலாவையிலும், அம்பாறை மற்றும் கிளிநொச்சி, ரண்ண என்ற இடங்களில் எமது பிராந்திய நிலையங்கள் மூலமாகவும் இந்த டிப்ளோமா கற்க நெறிகளை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு எமது இளைஞர்களுக்கு அமைந்துள்ளது. இல்லை, நாங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்ற போதும் கூறிய விடயம் அரசாங்கம் செயற்படுத்துகின்ற செயற்பாடுகள் அல்லது அரசாங்க திணைக்களங்கள், அமைச்சுக்கள், இவ்வாறான தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனம் போன்ற நிறுவனங்களுடைய செயற்பாடுகள் பற்றிய விடயங்களை மக்கள் பயன்படுத்தி கொள்ளுகின்ற வீதம், குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் பயன்படுத்திக் கொள்கின்ற வீதம் குறைவாக இருக்கிறது. அதற்கான புள்ளி விபரங்களையும் நாங்கள் நிகழ்ச்சியின் அடுத்தடுத்த பகுதிகளில் பேசலாம். ஆகவே இந்த விடயங்களை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்வதற்கும் அதனை பெற்றுக்கொள்வதற்குமான வாய்ப்பாக இந்த நேர்காணலை நாங்கள் வழங்கலாம். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் பல கற்க நெறிகள் பற்றி. அவை சம்பந்தமான ஒரு விரிவான பார்வை அல்லது அது என்னென்ன மாதிரியான துறைகளுக்கானது, அதற்கான தகுதிகள், எவ்வாறு விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றது, எந்தெந்த காலப்பகுதியில் அந்த விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன போன்ற விடயங்களை பற்றி ஒரு விளக்கத்தை தர முடியுமா? அதாவது இந்த டிப்ளோமா கற்கையிலிருந்து ஆரம்பிப்போம். டிப்ளோமா கற்க நெறிக்கான குறைந்த தகமை நாங்கள் பார்ப்பது ஒரு கல்வி உயர்தர தராதரத்தில் தகுதி பெற்றிருந்தால், பல்கலைக்கழகத்துக்கு செல்வதற்கான தகுதி பெற்றிருந்தால் இந்த டிப்ளோமா கற்க நெறிகள், டிப்ளோமா கற்க நெறிகள் சமூக பணி, சமூக பராமரிப்பு, உளவளத்துணை, சிறுவர் பாதுகாப்பு மற்றும் முதியோர் பராமரிப்பு தொடர்பான கற்க நெறிகள் உள்ளன. இந்த கற்க நெறிகள் மேலதிக விவரங்களுக்கு எமது தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தினுடைய இணையதளத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இணையதளம் www.nist.ac.lk என்ற இணையதளத்தில் செல்லும்போது அதற்குரிய விவரங்களும் அதற்கான அதாவது அப்ளிகேஷன் என்று நாங்கள் சொல்லுவோம், அதற்கான விண்ணப்ப படிவங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக இந்த தகுதிகள் எவ்வாறு இருக்க வேண்டும், இதற்கான பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ், அது தவிர யாரெல்லாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம், எவ்வாறான வயதில்லை, அதுபோல் கட்டணங்கள் எதுவும் மறவிடப்படுகின்றதா? இந்த டிப்ளோமா கற்க நெறிகள் மிக முக்கியமாக சமூக பணி தொடர்பான ஈராண்டு டிப்ளோமா கற்க நெறியும் இளங்கலைமானி சமூக பணி தொடர்பான கற்க நெறியும் இலவசமாக வழங்கப்படுகின்றது. அரச நிறுவனம் என்ற வகையில் இந்த 2 கற்க நெறியும் இலவசமாக ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இதற்கான விண்ணப்பங்களை கோருகின்றோம். இந்த விண்ணப்பத்தை கோரும்போது ஒரு அனுமதி பரீட்சை வழங்கப்படும். அந்த அனுமதி பரீட்சையில் பங்கு பெற்றி தேறிய மாணவர்களுக்கு இதற்குரிய அனுமதி வழங்கப்படும். இந்த ஆக குறைந்த தகமை நாங்கள் டிப்ளோமாவுக்கு நாங்கள் டிப்ளோமா கற்க நெறியை தொடர விரும்புகிறவர்கள் ஆக குறைந்த தகமையாக A-level பாஸ் என்ற நிலையில் இருந்தால் போதும். அதைவிட ஒரு முதுகலை மானியில் சமூக பணி தொடர்பான கற்க நெறிகளை தொடர விரும்புகிறவர்களுக்கு ஆக குறைந்த தகுதியாக ஒரு இளங்கலைமானியில் சமூக விஞ்ஞான பாடங்கள் தொடர்பான இளங்கலைமானியில் ஒரு பட்டதாரியாக இருந்தால் போதும். இதற்கான விண்ணப்பங்கள் இணையதளத்தில் ஊடாக இந்த விண்ணப்பங்களை அனுப்பலாம். அந்த விண்ணப்பங்கள் எமது நிறுவனத்தில்
அதிகூடிய மாணவர் தொகை சேரும் இடத்தில் நாங்கள் அதற்கான விரிவுரையை தொடங்குவதாக அமைகின்றது. ஆக இப்போது விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது. இப்போது விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இந்த கற்கை நெறிகள் பற்றி குறிப்பிடுகின்ற போது அந்த காலத்தில் போலல்லாமல் இந்த கால மாணவர்கள் தாங்கள் என்ன விடயத்தை படிக்கின்றோம், அதன் மூலமாக நாங்கள் என்ன மாதிரியான வேலைகளுக்கு போகலாம், அதில் என்ன மாதிரி உழைக்கலாம், இப்படியான விஷயங்களை வந்து முதல்ல யோசிச்சிடுறாங்க. நல்ல விஷயம். ஆக இவ்வாறான பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு இது எந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்த பெறுமதி என்ன, வேல்யூ என்ன போன்ற விஷயங்கள் நாங்கள் சொல்லலாமா? குறிப்பாக வேலை வாய்ப்பின் விவரங்கள், உழைக்கக்கூடிய தன்மைகள், வெளிநாடுகளில் இவ்வாறான வாய்ப்புகள் கிடைக்கும் போன்ற விடயங்களை பற்றி. சமூக பணி என்பது உலக ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழில்வாண்மையான ஒரு தொழிலாகும். இது தொழில்வாண்மையான தொழில் என்ற வகையில் இது ஒரு அனுமதி பத்திரத்துடன் கூடிய ஒரு தொழிலும் ஆகும். என்ற வகையில் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இதற்கான கேள்விகள் மிகவும் மிகவும் அதிகரித்து கொண்டு செல்கின்றன. ஏனெனில் இவ்வாறான பாடங்களில் கற்கை நெறியை தெரிவு செய்கிறவர்களுடைய வீதம் குறைவென்றுதான் நாங்கள் கூற வேண்டும். இளைஞர்கள், யுவதிகள் இன்றைய நிலையில் தொழில்நுட்பம் தொடர்பான கற்க நெறிகளோ அல்லது வேறு தொடர்பான கற்க நெறிகளில் செல்வதனால் இவ்வாறான மனித உறவு முறைகளை கட்டியெழுப்புகின்ற கற்க நெறிகளுக்கு காண டிமாண்ட் இருந்தாலும், அதற்கான கேள்வி இருந்தாலும், எங்களுடைய பிள்ளைகளுடைய தெரிவு அது இந்த துறைகள் தொடர்பான அறியாமையினால் இந்த துறைகளுக்குள் வருவதற்குடைய வீதம் குறைவாக இருந்தது. இதனால் தொழில் வாய்ப்புக்குரிய மிகவும் அதிகரிப்பு, தொழில் வாய்ப்புக்குரிய வாய்ப்பு வருகின்ற மாணவர்களுக்கு கிடைக்கின்றது. உதாரணமாக எமது கடந்த வருடம் எமது டிகிரி அவார்டிங் செரிமனியில் பங்கு பெற்றி முடிவடைந்த மாணவர்கள் எல்லோரும், எங்களுடைய ஆய்வு கூறுகின்றது 85% மேலதிகமான மாணவர்கள் மிகவும் ஒரு உயர்ந்த நிலையில் பல வகையான தொழில்களில் வேலையை பெற்றுள்ளனர். இந்த தொழில்கள் என்று சொல்லும்போது மிகவும் என்ஜிஓ தொடர்பான நிறுவனங்களில் உயர்ந்த பதவிகள், UN தொடர்பான நிறுவனங்களில் உயர்ந்த பதவிகள், கவர்மெண்ட் அதாவது பட்டதாரிகளுக்குரிய வேலைவாய்ப்பு தொடர்பான தெரிவில் கூட எமது மாணவர்கள் முன் நிற்கின்றார்கள். அதற்கு மேலாக எமது மாணவர்கள் ஆங்கிலம் மூலம் இந்த கற்க நெறியை கற்பதனால் வெளிநாடுகளில் ஒரு அனுமதி பத்திரத்துடன் கூடிய ஒரு வேலைக்கான புலம்பெயர்கின்ற நிலையிலும் எமது மாணவர்கள் இருக்கின்றார்கள். இதனால் எமது நிறுவனத்தினால் நாங்கள் அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுகின்ற மாணவர்களுடைய பட்டதாரிகளின் எண்ணிக்கைக்கு மேலான கேள்வி உள்ளது. இதுதான் எங்களுக்கு இந்த நிறுவனம் தொடர்பாகவும் இந்த கற்க நெறி தொடர்பாகவும் எமது மக்களுக்கு இடையே இந்த செய்தி சென்று அடைய வேண்டும் என்பது எமது நிறுவனத்தின் நோக்கமாகும். நாங்களும் அதை ஒரு வேண்டுகோளாக விடுக்கின்றோம். பார்த்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள், அதுபோல மாணவர்கள், உயர்கல்வி கற்க விரும்புகின்றவர்கள், தொழில் வாய்ப்பு ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு கற்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கின்றவர்கள் இந்த கற்கை நெறியை பற்றிய விவரங்களை பெற்றுக்கொண்டு அவற்றுக்கு விண்ணப்பிக்கலாம். தொழில் வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கின்றது. தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனம் இணையதளம் மூலமாக நீங்கள் சென்று பார்வையிடலாம். இணையதள முகவரியை உங்களுக்கு நாங்கள் மீண்டும் அந்த இணையதள முகவரியை உங்களுக்கு தருகின்றோம். அந்த இணையதள முகவரியை பார்ப்பதனூடாக அந்த இணையதள முகவரியிலிருந்து நீங்கள் அந்த விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற விடயத்தையும் ஞாபகப்படுத்துகின்றோம். www.nisd.ac.lk இது இணையதள முகவரி. இணையதள முகவரிக்கு சென்று இணையதளத்தின் மூலமாக நீங்கள் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆக அந்த விடயங்களுக்கு மக்களுக்கான தெளிவுபடுத்தலை வழங்கிவிட்டு இந்த தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனம், இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம், இந்த நிறுவனத்தினுடைய எதிர்பார்ப்பு அல்லது இது சம்பந்தமான விடயங்களை பற்றி குறிப்பிடுங்கள். என்ன நோக்கத்துக்காக, என்ன எதிர்பார்ப்போடு, என்ன வேலை திட்டங்களை வைத்திருக்கின்றீர்கள்? இன்று நமது நாடு சமூக அபிவிருத்தியில் முன்னணியில் நின்றாலும் இந்த சமூக அபிவிருத்திக்கான தொழில் வாண்மையினை உருவாக்குவதுதான் எங்களுடைய நிறுவனத்தினுடைய மிக பிரதான நோக்கமாகவும், இந்த நிறுவனம் சமூக பணி கல்வியில் மிகவும் சிறந்த இடத்தை பெற வேண்டும் என்பது தான் எங்களுடைய நிறுவனத்தினுடைய ஒரு தூர தரிசனமாகவும் அமைகின்றது. இந்த தூர தரிசனத்தின் அடியாக எமது தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் சமூக பணி தொடர்பான ஒரு மிகவும் தராதரமான தகுதி வாய்ந்த மாணவர்களை
தகுதி வாய்ந்த சமூக பணியாளர்களை உருவாக்குவதே எமது நிறுவனத்தினுடைய முக்கிய குறிக்கோளாக இன்று அமைகின்றது. இந்த மாணவர்களின் எண்ணிக்கையை விரிவாக்கி இந்த மாணவர்கள் படிக்கும் காலத்திலேயே தொழிலோடு பயிற்சியுடன் தான் எமது கல்வி சமூக பணியை எவ்வாறு மக்களுடன் பணியாற்ற வேண்டும் என்று படிக்கும் போதே அவர்களுடைய களப்பணியின் ஊடாக அந்த திறமையை பெறுகின்றார்கள். அந்த களப்பணியின் ஊடாக ஒரு தொழில் நிறுவனத்தில் எவ்வாறு வேலை செய்ய வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற திறன்களையும் படிக்கும் காலத்திலேயே பெற்றுக்கொள்கின்றார்கள். 4 வருட கால கற்க நெறியாக இருந்த போதிலும் இந்த கற்க நெறி ஒரு தொழிலுக்கு தயார்படுத்துகின்ற ஒரு கற்க நெறியாகத்தான் அமைகின்றது. அந்த தொழில் வாண்மையை எவ்வாறு புரிய வேண்டும் என்ற நோக்கத்துடன் கற்க நெறியை உருவாக்குறபடியால் இந்த நிறுவனத்தின் ஊடாக வருகின்ற மாணவர்களுடைய தகுதி நிலை தராதரம் சாதாரண ஒரு பட்ட மாணவர்களின் விட சமூக விஞ்ஞான துறையில் மேலெழுந்து வருகின்றது. இதை நாங்கள் ஆய்வு மூலமாகவும் பல எமது மாணவர்களுடைய எமது பட்டதாரிகளுடைய தொழில் தேர்ச்சி மூலமாகவும் நாங்கள் அறிந்துள்ளோம். ஆக உங்களுடைய நோக்கம் இந்த மாணவர்களை இணைத்துக்கொண்டு இந்த சமூகத்துக்கு இந்த சமூக பணியாளர்கள் சிறந்த மாணவர்களை வெளிப்படுத்துவது தான் இந்த தேசிய சமூக பணி நிறுவனத்துடைய தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தினுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஆக அதற்குரிய திட்ட வரைவுகள் என்னென்ன மாதிரியான திட்டங்களை வைத்திருக்கின்றீர்கள், என்ன செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றீர்கள்? இந்த தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனம் இதுவரையும் ஒரு தனக்கே உரிய ஒரு கட்டிடத் தொகுதி இல்லாமை இருந்தது. 1952ஆம் ஆண்டு இந்த நிறுவனம் நிரூபிக்கப்பட்டாலும் இன்று வரையும் எமதுக்கு ஒரு நிறுவனத்துக்குரிய தனி கட்டிடத் தொகுதி இருக்கவில்லை. இப்போது எமது முதலாவது செயற்திட்டமாக சீதுவ என்ற இடத்தில் பெரிய ஒரு வளாகத்தை புனரமைத்து கொண்டிருக்கின்றோம். இந்த கட்டிட இந்த வருட முடிவில் இந்த புதிய கட்டிட தொகுதி எங்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும். அது முதலாவது செயற்திட்டமாக இருக்கிறது. 2வது செயற்திட்டமாக இந்த சமூக பணி தொடர்பான விழிப்புணர்வு எமது மக்களிடையே இல்லை. உதாரணமாக என்னை பொறுத்தவரையில் நான் நீண்ட காலம் இந்த நிறுவனத்தில் பணியாற்றினாலும் எமது பிரதேசங்களில் இருந்து வருகின்ற மாணவர்களின் தொகை மிகவும் குறைவாகவே உள்ளன என்ற வகையில் இந்த மாணவர்களுடைய அதிகரிப்பு இந்த தொழில் ரீதியான வழிகாட்டல் எங்களுக்கு மிக மிக முக்கியமான 2வது செயற்திட்டமாக அமைகின்றது. ஏனெனில் இந்த சமூக பணி தொடர்பான தொழில்வாண்மை இந்த சமூக பணி தொடர்பான தொழில்வாண்மையில் பல விசேட துறைகள் உள்ளன. சிறுவர் பாதுகாப்பு, முதியோர் பராமரிப்பு, சமூக பாதுகாப்பு, பெண்கள் வலுவூட்டல், கிராமிய அபிவிருத்தி, சமூக அபிவிருத்தி, சமுதாய அபிவிருத்தி, பாடசாலை சமூக பணி, தொழிற்சாலை சமூக பணி என்று பல்வேறு வகையான விசேட துறைகள் உள்ளன. இன்றும் எங்களுடைய நிறுவனத்தில் விசேட துறைகளில் இப்போதுதான் நாங்கள் விஸ்தரித்து கொண்டிருக்கின்றோம். இந்த விசேட துறைகளில் மாணவர்களை சேர்த்து இந்த விசேட துறைகள் தொடர்பான பல உயர்கல்வி செயற்திட்டங்களை நாங்கள் இப்போது வடிவமைத்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நீங்கள் சொல்லும்போது சொன்ன விஷயம், இந்த விவரங்களை நாங்கள் இன்னும் சமூக அபிவிருத்தி நிறுவனம் பற்றி பேசலாம். சமூகம் எமது பிரதேசங்களிலிருந்து, குறிப்பாக நீங்கள் எமது பிரதேசம் என்று குறிப்பிட்டது தமிழ் பேசும் மக்கள் வாழ்கின்ற பிரதேசம், தமிழ் முஸ்லீம் மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்கள், மலையகமாக இருக்கலாம், கிழக்கு மாகாணமாக இருக்கலாம், யாழ்ப்பாணமாக, வடகாக இருக்கலாம். என்ன காரணம் இந்த இப்படி அப்ளிகேஷன்ஸ் குறைவாக வருது? இல்லாட்டி அவர்கள் அக்கறை இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அவர்கள் இதுபடி நல்ல ஒரு கேள்வியாக அமைந்துள்ளது. முதலாவது எங்களுடைய அனுபவத்தின்படியாக முதலாவது காரணமாக எமது பெற்றோருக்கோ அல்லது மாணவர்களுக்கோ இது தொடர்பான விழிப்புணர்வு இல்லை. தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனம் என்று ஒன்று உள்ளதென்றதே எமது மாணவர்களிடையே தெரியாது. முதலாவது. 2வது, இந்த நிறுவனத்தினூடாக செயற்படுகின்ற செயற்திட்டங்கள் நகரத்தை மையப்படுத்தி, கொழும்பை மையப்படுத்தி இருப்பதனால் எமது பிரதேசங்களிலிருந்து பல மிகவும் தூர இருந்து எமது கொழும்பில் வந்து தங்கி இருந்து மாணவர்களுக்கு படிப்பதற்கான ஒரு செலவு உண்டு. எமது கற்க நெறி இலவசமாக இருந்தாலும் அவர்களுக்கான ஒரு செலவு உண்டு. ஆனால் அந்த செலவு ஒரு சமூக முதலீடாகத்தான் நான் கருதுகின்றேன். இதில்
அவர்களது பெற்றோரும் அவர்களதும் ஒரு சிறிய முதலீடு செய்யும்போது கல்வி தொடர்பான பாரிய செல்வாக்கை எமது ஆளுமையில் எமது தொழிற்கல்வியில் பெற முடியும். அந்த தொழிற்கல்வி தொடர்பான தெரிவு எமது மாணவர்களுக்கு மிக அடுத்த வகையில் தெரியப்படுத்த வேண்டும். தமது திறமைகளுக்கு ஏற்ற வகையில், தமது ஆற்றல்களுக்கு ஏற்ற வகையில் எவ்வாறு தமது தொழிலை தெரிவு செய்து கொள்கிறது, தொழிற்கல்வியை தெரிவு செய்வது. இன்றைய காலம் தொழிலுக்காகத்தான் நாங்கள் நமது கல்வியை கற்கின்றோம். அப்போ தொழிலை மையப்படுத்திய தெரிவு தமது உள்ளார்ந்த ஆற்றலை அளவீடு செய்துதான் அதை தெரிவு செய்ய வேண்டும். பிழையான தெரிவு சில நேரங்களில் 2-3 ஆண்டுகள் அவர்களது வாழ்க்கையை வீணடிப்பதாக மட்டுமன்றி அவர்களது நெறிப்படுத்தலையும் மலங்கடிக்கின்றது. இதனால் இந்த தொழில்வாண்மையான தெரிவு, கரியர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த தொழில்வாண்மையான தெரிவு பாடசாலை மட்டங்களில் மிக முக்கியமாக A-level படிக்கின்ற மாணவர்களிடையே தொழில்வாண்மையான தெரிவு தொடர்பான விளக்கம் பாடசாலைகளினுடைய பொறுப்பாகும். அந்த விளக்கத்தை அளிக்க வேண்டியது பாடசாலைகளினுடைய பொறுப்பாகும். அந்த தொழில் தெரிவின் மூலமாக மாணவர்களுக்கு தமதுக்கு ஏற்ற ஆற்றலுக்கு ஏற்ற தொழிலை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பை அவர்களே தெரிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த சமூக பணி தொடர்பான துறையில் ஈடுபடுகின்ற மாணவர்கள் மிகவும் ஒரு சமூக ரீதியாக உதவுகின்ற மாணவர்களாக, இதில் மிகவும் ஆர்வமுள்ள மாணவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஏனெனில் இது ஒரு டெக்னிக்கல், ஒரு தொழில்நுட்ப சார்ந்த விடயம் அல்ல. மனித உறவுகளுடன் வேலை செய்ய வேண்டும். அதற்கு மேலாக மனித உறவுகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் மிகவும் நலிவடைந்த சமூகத்தினருடன் மிகவும் கிராமத்திற்கு சென்று சில நேரம் வேலை செய்ய வேண்டும், வைத்தியசாலைகளில் வேலை செய்ய வேண்டி வரும். அவ்வாறு மனித பிரச்சனைகளை கூறிய இடங்களில் தான் எமது பணி உள்ளது என்ற வகையில் அதற்கு அவர்கள் தயார் நிலையாக உள்ள மாணவர்களே இந்த கற்க நெறிக்கு மிகவும் பொருத்தமுடையவர்களாக அமைவார்கள். தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் பயிற்சி பிரிவு பணிப்பாளர் வரதகௌரி வாசுதேவன் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அவருடைய கற்கை நெறிகள் பற்றி பேசுகின்ற போது சில சந்தேகங்கள் வருகின்றது. குறிப்பாக கற்கை நெறிகள் முழுமையான நேரம் படிக்க வேண்டிய கற்கை நெறிகளா, பகுதி நேர கற்கை நெறிகள் இருக்கின்றதா, அதனோடு இதற்குரிய வயதில்லை போன்ற விடயங்கள், ஏனைய இலங்களில் வேலை செய்வதற்கு ஏனைய கற்கை நெறிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதுபோல் இந்த உளவள துணை கற்கை நெறி, அந்த டிப்ளமா பற்றியும் குறிப்பிடுங்கள். அவற்றுக்கான கேள்வியும் அதிகமாக இருக்கின்றது. சமூக பணி கற்க நெறி தொடர்பாக நான் ஏற்கனவே விளக்கம் அளித்துள்ளேன். இனி இந்த உளவளத்துணை தொடர்பான கற்க நெறி, இந்த உளவளத்துணை என்பது சமூக உறவு முறைகளை கட்டியெழுப்புவதில் தனிநபனுடைய உள்ளத்தை வளம்படுத்துகின்ற ஒரு துறை. இந்த தனிநபனுடைய உள்ளம் வளம்படுத்தும் போது சீராக வளம்படுத்தப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் இந்த உளவியலை மையப்படுத்திய சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் என்ற இந்த டிப்ளோமா கற்க நெறியை, உளவளத்துணை தொடர்பான டிப்ளோமா கற்க நெறியை பகுதி நேர கற்க நெறியாக எமது பிராந்திய நிலையங்களிலும் கொழும்பு நிலையத்திலும் நாங்கள் இந்த கற்க நெறிகளை நடாத்தி வருகின்றோம். இந்த உளவளத்துணை தொடர்பான இந்த கற்க நெறியில் மாணவர்களுடைய கேள்வியும் மாணவர்களுடைய பங்களிப்பும் மிகவும் அதிகமாக உள்ளன. ஏனெனில் இது ஒரு பகுதி நேரமாக அதாவது வருகின்ற மாணவர்களினுடைய எல்லோருமே ஒரு பகுதி நேர கற்கையாக தமது தொழிலுக்கு இதை ஒரு திறன் விருத்தியாகத்தான் சேர்ந்துள்ளார்கள். இந்த உளவளத்துணை கற்கை மூலமாக தமது தொழில் திறனை விருத்தி அடைகின்றார்கள். அதே நேரம் தமது தொழில் வாண்மையில் சிறந்த பணியை ஆற்றத்திற்கான தமது உள்ளத்தை வளம்படுத்துவது மட்டுமன்றி மற்ற உறவு முறைகளின் ஊடாக கட்டியெழுப்புகின்ற தொழில் சார்ந்த, உங்களுக்கு இப்போது தெரியும், தொழில் சார்ந்த இடங்களில் எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், எமது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்று நாங்கள் சொல்கிறோம், அதில் மிகவும் ஒரு திருப்தியான ஒரு பின்னூட்டலை எங்களுக்கு தந்துள்ளார்கள். அதாவது ஒர்க் லைஃப் பேலன்ஸில் தங்களால் முடியக்கூடிய வகையில் தமது தொழில் திறனை மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த கற்க நெறிகள் அமைகின்றன என்ற ஒரு பின்னூட்டலை தந்துள்ளார்கள்.
இதற்குரிய விண்ணப்பங்கள் இந்த காலப்பகுதியில் கோரப்படுகின்றன. எவ்வாறு கால டியூரேஷன் எவ்வளோ? இதற்குரிய இந்த உளவளத்துணை டிப்ளோமா கற்க நெறியோடு டிப்ளோமா கற்க நெறி தொடர்பான இந்த பகுதி நேர கற்க நெறிகள் எல்லோருக்குமான விண்ணப்பங்கள் ஏற்கனவே கோரப்பட்டுள்ளன. இப்போது வந்து கொண்டிருக்கிறது. இப்போதும் எமது நிறுவனத்தின் கொள்கையின்படி இந்த விண்ணப்பங்கள் அவர்கள் முழு வருடமும் விண்ணப்பிக்கலாம். எமது விண்ணப்பங்கள் 40 விண்ணப்பங்கள் சேரும் பட்சத்தில் நாங்கள் அந்த கற்க நெறியை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நிலையில் நாங்கள் உள்ளோம். ஆக இந்த பகுதி நேர கற்க நெறிகளை கற்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. வேறு நிறுவனங்களில் வேலை செய்கின்றவர்கள் அல்லது வேறு கற்க நெறிகளை மேற்கொண்டவர்களுக்கு இந்த உளவளத்துணை போன்ற பகுதி நேர கற்க நெறிகள் நிச்சயமாக அவர்களுடைய வேலையில் அதிகமான ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தினுடைய ஏனைய கற்க நெறிகளை கற்கின்ற போது என்ன மாதிரியான தொழில்களுக்கு அவர்கள் உள்வாங்கப்படுகிறார்கள்? இவ்வாறான தொழில் வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த சமூக பணி தொடர்பான கற்க நெறிகளில் சமூக பணியாளர்கள், சமூக நலன்புரி உத்தியோகத்தர்கள், சமுதாய ஒன்று திரட்டினர்கள், பாடசாலை சமூக பணியாளர்கள், தொழிற்சாலை சமூக பணியாளர்கள், கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், சிறுவர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், சிறுவர் நன்னடத்தை உத்தியோகத்தர்கள் என்று சமூக நலன்புரி சமூக அபிவிருத்தி தொடர்பான பதவிகளுக்கு இந்த கற்க நெறியின் மூலமாக மாணவர்கள் தொழில் வாய்ப்பை பெறுகின்றார்கள் என்ற வகையில் இது பரந்துபட்ட கற்கை நெறிகளும் பரந்துபட்ட தொழில் வாய்ப்புகளும் இந்த துறையில் உண்டு என்பதை நான் இந்த மக்கள் சேவையில் கூறுவதற்கு மிகவும் பெருமைப்படுகின்றேன். ஆக அவ்வாறான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. அதே போல இந்த உலக சமூக பணித்தினத்தினுடைய இம்முறை துணிப்பொருள் மனித உறவுமுறைகளை மேம்படுத்துதல் அப்படின்ற விடயத்துக்கு வந்திருக்கிறது. ஆகவே அது பற்றிய விவரங்களை குறிப்பிடுங்கள். அது சர்வதேச முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம். அதனை முன்னெடுப்பதற்காக இலங்கையில் தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனம் பொறுப்பு உடைய நிறுவனமாக இருக்கின்றது. ஆகவே அந்த விடயங்களை பற்றி பேசுவோம். இந்த சமூக உறவுமுறைகளை மேம்படுத்தல் என்பது ஒரு சீரான உறவுமுறைகளை மேம்படுத்த வேண்டும். உறவுகளை மேம்படுத்தல் என்பதே ஒரு அபிவிருத்தியினுடைய அடியாத்திவாரமாக இருக்கின்றது. எந்த சமூகத்தில் அமைதியும் சமாதானமும் நிகழ்கின்றதோ அந்த சமுதாயம் ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு அமைதியான சமூக அபிவிருத்தி சுட்டிக்காட்டிகளை கொண்ட ஒரு சமூகமாக அமைகின்றது என்ற வகையில் இலங்கை சமூக அபிவிருத்தியில் ஓரளவு மேம்பட்டு இருந்தாலும் நமது அமைதியும் சமாதானமும் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்ற வகையில் இந்த சமூக உறவுகளை குடும்பத்திற்குள் சமூக உறவுகள் உண்டு, தனிநபருக்குள் சமூக உறவுகள் உண்டு, குழுக்களுக்குள் சமூக உறவுகள் இருக்கு. எமது சமுதாயத்துக்குள் இலங்கை ஒரு பன்முக சமூகமாக அமைகின்றது. இந்த பன்முக சமூகங்களுக்குள்ள ஒரு சுமூகமான உறவு முறைகளை கட்டியெழுப்புவதற்காகத்தான் இந்த சமூக பணி தினத்தை இந்த உலக சமூக உறவு முறைகளை மேம்படுத்துவதற்காக இலங்கையும் மிகவும் ஆர்வமாக இந்த மாதம் முழுவதுமே இதை ஒரு கொண்டாடுவதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த வகையில்தான் 3 இனத்தவர்களும் எல்லாரும் இலங்கையர் என்ற வகையில் கொழும்பு மாநகரத்தில் வியாரமாதேவி பூங்காவிலிருந்து எமது நடைபவனியையும் இந்த உறவு முறைகளினுடைய முக்கியத்துவத்தை எல்லா தொழில்களிலும் எல்லா பொதுமக்களும் விளங்கப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு விழிப்புணர்வு ஊட்டுகின்ற வகையில்தான் இந்த நடைபவனி ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேலாக நாம் சமூக பணி தொடர்பாக உறவு முறைகளினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக ஒரு மீடியா கான்ஃபரன்ஸை நாங்கள் ஒழுங்கமைத்துள்ளோம். இந்த 18ஆம் தேதி எமது அமைச்சின் சமூக வலுவூட்டல் மற்றும் ஆரம்ப கைத்தொழில் அமைச்சின் அமைச்சர் அவர்களும் எமது நிறுவன தலைவர்களும் ஒன்று கூடி இந்த மீடியா கான்ஃபரன்ஸின் ஊடாக எமது சமூக உறவு முறைகளில் எமது தேசிய மட்டத்தில் எவ்வாறு இந்த சமூக உறவுகளை மேன்மைப்படுத்தலாம் என்ற விடயங்களை கலந்துரையாட உள்ளார்கள். அதற்கு மேலாக எமது சிறந்த பரீட்சைகள் உண்டு. இந்த சமூக பணி தொடர்பாக வந்த விளைவுகள், சமூக அபிவிருத்தி விளைவுகள் எவை என்பதை சுட்டிக்காட்டவும் இந்த சமூக பணி தினத்தை ஒட்டி ஒழுங்கமைத்துள்ளோம். நிகழ்ச்சி நிறுதிப்பதில் நான் மீண்டும் கேட்க விரும்புகின்றோம்.
எவ்வாறான கற்கை நெறிகள் இதில் இருக்கின்றன, எவ்வாறான கற்கை நெறிகளுக்கு கட்டணம் அறவிடப்படுகின்றது, எவ்வாறான கற்கை நெறிகள் இலவசமாக மேற்கொள்ளப்படுகின்றது, பகுதி நேரம் எவ்வாறான கற்கை நெறிகள் இருக்கிறது, அதே போல பிராந்திய ரீதியில் செய்யக்கூடிய விடயங்கள், தலைநகருக்கு வராமல் செய்யக்கூடிய விடயங்கள் என்னென்ன கற்கைகள் இருக்கின்றன? இந்த பிராந்தியங்கள் ஊடாக அது கிளிநொச்சி பிராந்திய நிலையம் பழைய கச்சேரி வளாகத்தில் அமைந்துள்ளது. அம்பாறை பிராந்திய வளாகம் அம்பாறை கச்சேரிக்கு முன்பாக கச்சேரி வளாகத்துக்குள் அமைந்துள்ளது. இந்த அதற்கு மேலாக தலாவ என்ற அனுராதபுரத்தில் இந்த பிராந்திய வளாகம் அமைந்துள்ளது. ரன்ன என்ற அம்பாந்தோட்டையில் அமைந்துள்ளது. இந்த பிராந்திய நிலையங்களின் ஊடாக டிப்ளோமா கற்கை நெறிகள் முக்கியமாக உளவளத்துறை சார்ந்த, சமூக பணி சார்ந்த, சமூக பராமரிப்பு, சமூக வலுவூட்டல், மிக முக்கியமாக பெண்கள் வலுவூட்டல், முதியோர் பராமரிப்பு, சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான கற்கை நெறிகள் பகுதி நேரமாக கட்டணம் அறவிடப்படுகின்ற கற்கை நெறிகளாக தொடர முடியும். பகுதி நேரம் என்று சொல்லும்போது நாங்கள் இது வார இறுதி நாட்களில்தான் இந்த கற்கை நெறிகளை நாங்கள் நடாத்தி வருகின்றோம். இதனால் தொழிலில் ஈடுபடுகின்றவர்களும் இதில் கலந்து கொள்ள வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அதைவிட இலவசமாக நான் ஏற்கனவே கூறிய போல சமூக பணி தொடர்பான இளங்கலை மணி கற்கை நெறியும் உயர்தர டிப்ளோமா கற்கை நெறிக்கான வாய்ப்பு மாணவர்களுக்கு அமைந்துள்ளது. ஆனால் இந்த 2 கற்கை நெறிகளுக்கும் மாணவர்கள் சற்று சரியாக தீர்மானம் எடுத்து கொழும்பில் வந்து இந்த கற்கை நெறியை தொடர வேண்டும். இதற்கான அவர்களது சரியான தீர்மானம் தேவைப்படும். அதுபோல் இந்த சமூக பணி கற்கை நெறியினுடைய வேல்யூ, அந்த பெருமதியை பற்றியும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். இது கற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பது பற்றியும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். ஆகவே தீர்மானம் எடுக்கின்ற அந்த விடயத்தை உங்களிடம் விட்டு விடுகின்றோம். நீங்கள் இந்த தீர்மானத்தை சரியாக எடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் இதற்கான தொழில் வாய்ப்பு அதிகமாக இருக்கின்ற ஒரு கற்கை நெறியாக இந்த கற்கை நெறியை நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். ஆக தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தினுடைய செயற்பாடுகள் பற்றி பார்க்கின்ற போது அதனுடைய நோக்கம், அதனுடைய விளக்கங்களை பார்த்திருந்தோம். நீங்கள் இந்த விடயத்தை பற்றி குறிப்பிடுகின்ற போது இதில் மாணவர்களுடைய வரவு குறைவாக இருப்பதற்கான காரணமும் இது பற்றிய விடயங்கள் மக்களிடம் செல்லாமையான ஒரு விடயத்தை சென்றிருக்காமை ஒரு விடயமாக குறிப்பிடுகின்றீர்கள். ஆக இனி வரும் நாட்களில் உங்களுடைய செயற்பாடுகள், நீங்கள் இந்த 18ஆம் தேதி ஒரு நடைபவனம் பற்றி குறிப்பிட அதில் கலந்து கொள்வதற்காக அதை பற்றி ஒரு விளக்கத்தையும் கொடுக்கலாம். ஏனைய என்னென்ன விடயங்களை செய்ய இருக்கின்றீர்கள்? இந்த 18ஆம் தேதி 19ஆம் தேதி உலக சமூக பணி தினமாக அமைந்த பொழுதிலும் நாங்கள் 18ஆம் தேதி இந்த நடைபவனம் எமது பழைய மாணவர்களும் எமது தொழில்வாண்மையாக இருக்கின்றவர்களும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. இதற்காக எமது நிறுவனத்தில் எமது நிறுவன தொலைபேசி மூலமாக தமது வருகையை தெரிவிக்குமாறு நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன். ஏனெனில் இந்த நடைபவனம் நாங்கள் மிகவும் ஒரு தொழில்வாண்மையாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. இதனால் முன்கூட்டியே எமது குறைந்தது ஒரு கிழமைக்கு முதலே தமது வருகையை தெரியப்படுத்தினால் எமது ஒழுங்கமைப்பாளர்களுக்கு இது இலகுவாக இருக்கும். அவர்களது வருகையை நான் மீண்டும் மீண்டும் எதிர்பார்க்கின்றோம். எமது பிரதேசங்களிலிருந்து இந்த தொழில்வாண்மையில் இப்போது பணியாற்றுகின்ற மாணவர்கள் நல்ல நிலையில் உள்ளார்கள். அவர்களையும் இதற்காக நாங்கள் இதில் கலந்து கொள்வதற்கு முன்வர வேண்டும் என்று அழைக்கின்றோம். ஆக நாங்களும் அந்த அழைப்பை விடுக்கின்றோம். நீங்கள் பயன்பெற்றிருந்தால் உங்களுடைய சமூகத்தில் இன்னும் பலரும் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் பங்கு கொள்கின்ற போது அவர்களுக்கான அது ஒரு விழிப்புணர்வு விடயமாக அமையும். உங்கள் பிரதேசங்களிலிருந்து இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பிரதேசங்களிலிருந்து தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் மூலமாக இந்த தொழில்வாண்மை ரீதியான சமூக பணி ரீதியான பணிகளில் இருக்கின்றவர்கள் இந்த நடைபவனில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வருகையை உறுதிப்படுத்துங்கள். அவர்கள் அதனை பதிவு செய்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். தொலைபேசி இலக்கத்தை குறிப்பிட முடியுமா? அந்த இணையதள முகவரியும் தொலைபேசி இலக்கத்தையும் மீண்டும் நாங்கள் குறிப்பிடுகின்றோம். ஆகவே அந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய வருகையை உறுதிப்படுத்தலாம். எதிர்வரும் 18ஆம் தேதி இந்த விடயம் இடம்பெற இருக்கின்றது. இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம். அழைத்து உங்களுடைய வருகையை உறுதிப்படுத்தலாம். அதுபோல் அந்த இணையதள முகவரிக்கு சென்று கற்கை நெறிகள் பற்றிய விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிகழ்ச்சியின் இறுதிப் பகுதியில் இறுதியாக எமது சமூக பெற்றோர்களுக்கு, மாணவர்களுக்கு, சமூகத்துக்கு உங்களுடைய அனுபவத்தினூடாக சொல்லக்கூடிய செய்தி, இந்த தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனம் அதுபோல் உங்களுடைய கற்கை நெறிகள் இது எந்தளவு
தேவைப்பாடான ஒரு விடயமாக இருக்கின்றது? எமது மாணவர்களுக்கு குறிப்பாக நான் எனது தனிப்பட்ட அனுபவத்தினை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக எமது மாணவர்களை நான் ஊக்குவிக்க விரும்புகின்றேன். நானும் வடமாகாணத்தில் பிறந்து வளர்ந்து வடமாகாணத்தில் யாழ் பல்கலைக்கழகத்தில் சமூகவியல் துறையில் படித்த ஒருவர் தான். ஆனால் அன்று கொழும்புக்கு வருவது என்பது மிகவும் ஒரு விரும்பப்படாத ஒன்று, எமது பெற்றோரால் கூட விரும்பப்படாத ஒன்று. ஆனாலும் எமது பெற்றோரினுடைய அனுமதியுடன் பெரியோரின் ஒரு பேராசிரியையினுடைய வழிகாட்டலுடன் தான் நான் கொழும்புக்கு வந்தேன். கொழும்பு வந்து நான் படித்த போதுதான் எமக்கு இந்த வாய்ப்புகளை எங்களுக்கு அறியக்கூடியதாக இருந்தது. எனக்கு கொழும்புக்கு வந்த பொழுதுதான் நிறைய வாய்ப்புகள் தெரிந்தது. இது மட்டுமில்லை, எங்களை போன்ற வேறு நிறுவனங்களும் உள்ளது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் படிக்கிற பிள்ளைகள் கூட விஞ்ஞானத்துறையில் மிகவும் பிரபல்யமாக அடைஞ்சு கொண்டு இருக்கின்றார்கள். அவ்வாறு பல வாய்ப்புகள் தெரிஞ்சது. இப்போ எங்களுக்கு வாய்ப்புகளை தெரிவு செய்கிறது, வாய்ப்புகளை தெரிந்து கொள்வது என்பது பெற்றோருடதும் மாணவர்களுடதும் மிக முக்கியமான கடமை. மற்றும் எமது பணத்தினை நாங்கள் எவ்வாறு செலவழிக்க வேண்டும் என்றது எங்களுக்கு ஒரு திட்டம் இருக்க வேண்டும். அந்த திட்டத்தின்படி எதற்கு செலவழிக்க வேண்டும், கல்விக்கு முதலிட வேணுமா அல்லது வேறு ஏதாவது வழிக்கு முதலிட வேணுமா? எமது மாணவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றது, கல்விக்கு எமது செலவு செய்வது என்பது ஒரு பாரிய முதலீடும் பாரிய ஒரு வாய்ப்பும் என்பது எமது மாணவர்கள் எல்லோருக்கும், எமது பிரதேசங்களில் இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற எல்லா மாணவர்களுக்கும் நான் சொல்லுகின்ற ஒரு செய்தியாக அமைகின்றது. அந்த செய்தியை நாங்களும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம், மீண்டும் வலியுறுத்துகின்றோம். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இந்த கற்கை நெறியை நீங்கள் மேற்கொள்ளலாம் என்ற விடயத்தையும் எமது சமூக பிரதேசங்களில் வாழுகின்ற மாணவர்களுக்கான ஒரு தெளிவுபடுத்தலாக வழங்குகின்றோம். இந்த வார நிகழ்ச்சியில் இங்கு வருகை தந்து இந்த விடயங்களை தெளிவுபடுத்தி, அதுபோல உலக சமூக பணி தினம் பற்றியும் தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனம் பற்றியும் அதன் செயற்பாடுகள் பற்றியும் எங்களுக்கு தெளிவுபடுத்திய தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் பயிற்சி பிரிவு பணிப்பாளர் வரதகௌரி வாசுதேவன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். நன்றி. இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியிலிருந்தும் நாங்களும் விடைபெறுகின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.